அக்கா மீன் குழம்பு வைக்கிற முறையை நான் இப்போ சொல்ல போகிறேன், எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு சண்டே. அதுமா எவ்வளோ அழகாக கொதிக்குது பார்த்தீங்களா? இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறேன். அழகாக செஞ்சு சாப்பிடுங்க வீட்லேயே. அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். சாதாரணமாக ஒரு சின்ன மீனை வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிங்கன்னா இன்றைக்கி பொழுதுக்கே நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். எண்ணெய் விடுங்க, ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு எண்ணெய் விட்டுருங்க. அதில் ஒரு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டு அதை தாளிங்க. தாளித்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க, வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் புளியை நல்லா கரைச்சி ஊற்றுங்க. மிளகாத்தூளை போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க, உப்பு போடுங்க. ஆனால் இந்த மீன் குழம்புக்குன்னு ஒரு மசாலா நான் சொல்கிறேன், அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக நம்ம போடுறோம். அதாவது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அதை அரைச்சிக்குங்க, பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு அதை வச்சு நல்லா ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி அந்த குழம்புல போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. அந்த குழம்பு கொதித்து நல்லா வரும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போது மீனை தூக்கி அதில் போட்டுருங்க. வேணா 4 மாங்காய் துண்டை கூட அதில் போட்டுக்கோங்க. நானும் இதில் மாங்காய் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா அழகாக வரும் இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு வீட்டிலே என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ.